இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நம்மோடு கூட இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு நித்திய மகிழ்ச்சி. எவர்லாஸ்டிங் ஜாய் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நித்திய மகிழ்ச்சி. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு தாங்க முடியாத திடீரென்று வருகிற இழப்புகள் வரும்போது அவனுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தாங்க முடியாத இழப்பு, தவிர்க்க முடியாத இழப்பு ஆகிவிட்டாலும் திடீரென்று அந்த இழப்பு வருகிற பொழுது அவருடைய மனதில் என்ன தோன்றும்? முதலாவது, தான் பெரிதும் நம்பி இருந்த அந்த கடவுள் மீது உள்ள நம்பிக்கை அற்று போய்விடும். சரிதானே? திடீர்னு ஒரு இழப்பு வந்துருச்சுங்கும் போது, மலையா நம்பி இருந்தேன் கடவுளை, இப்படி கடவுளை நம்பி இருந்தேன், எனக்கு இப்படி நேர்ந்துருச்சே அப்படின்னு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை முதல்ல போயிடும். ரெண்டாவதாக, தன் மீது இருந்த அந்த தன்னம்பிக்கையும் போயிடும். நம்ம எப்படி வாழ போறோம், நம்மளால் இனி முடியாது, இந்த இழப்புல இருந்து நம்மளால மீள முடியாது, மீண்டு வர முடியாது என்று சொல்லி தன்னம்பிக்கையும் வெகுவாக குறைந்து போகும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்த பயமும் வந்து விடுகிறது. இதுதான் திடீரென்று ஏற்படுகிற சில இழப்புகளினால மனுஷனுக்கு நேரிடுகிற சில காரியங்கள். அப்படிப்பட்ட இழப்பை சந்தித்தவர்கள் சொல்லுகிற அந்த மனக்குமுறல்னு சொல்லுவாங்க. அந்த மனக்குமுறல் அந்த வரும்போது அவருடைய வெளியில வர்ற வார்த்தை என்ன இருக்குன்னு தெரியுங்களா? அந்த மனக்குமுறல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தீர்மானம் பண்ணிடும் மனசுக்குள்ள, இப்படிலாம் நடந்துருச்சே அப்படின்னு. அந்த வெளியில வர்ற வார்த்தை என்னன்னா, இனிமேல் நான் கோயிலுக்கே போக மாட்டேன், சாமியே இல்லடா. அதுதான் வரும். அந்த அதான் உள்ளத்துல ஆழத்துல அதான் சொல்லிட்டே இருக்கும். நான் தெய்வத்தை மலை மாதிரி நம்பி இருந்தனே, இப்படி ஆயிடுச்சே, என்னை இப்படி கைவிட்டாரே அப்படிங்கும்போது இனிமேல் நான் கோயிலுக்கே போக மாட்டேன், இனிமேல் எந்த சாமியும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்க உள்ளத்துக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க சிலரை பார்த்து நான் சந்திச்சு கேட்டுக்கிறப்ப அவங்களும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்பெல்லாம் கோயிலுக்கே போறது இல்லைங்க, எந்த சாமியும் கும்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கு அதை குறித்து தான் ஒரு சில விளக்கங்களை நான் பார்க்க போகிறோம். அதை குறித்து சில விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு நடந்த இழப்புக்கு அல்லது உங்களுக்கு நடந்த அந்த திடீர் இழப்புக்கு கடவுள் தான் காரணம்னு நீங்க நினைச்சிடுறீங்க. கடவுள் தான் இதை அனுமதிச்சிட்டாரு, கடவுள் தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கடவுள் மேல நீங்க பழி சொல்லிடுறீங்க. அப்போ உங்களுக்கு நடந்ததற்காக கடவுளை நம்புவதையே விட்டுவிட்டேன் என்று சொல்வதனால, நல்லா கவனிங்க, எனக்கு நடந்த இந்த இழப்புக்கு நான் கடவுளை நம்புறதையே விட்டுட்டேன்னு சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் கிடைச்சிருக்கா? அவங்களுக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா? எனக்கு நடந்த இழப்புக்கு நான் கடவுளவே நம்புறதில்ல, நான் கோயிலுக்கே போறதில்லைன்னு சொல்றதுனால ஏதாவது ஆறுதல் கிடைச்சிருதா? இல்ல நிறைய பணம் எது கிடைச்சிருதா? எதுவும் கிடைக்காது. கடவுளை நம்பிட்டு இருந்த நாள் வரைக்குமாவது நிம்மதியா போய்கிட்டு இருந்தோம். இப்ப கடவுள் இல்லேன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கடவுளுக்கே நான் கோயிலுக்கே போக மாட்டேன், கடவுளை நம்ப மாட்டேன்னு சொல்லலாம். எப்படி ஆறுதல் வரும்? எப்படி மகிழ்ச்சி உண்டாகும்? எப்படி சந்தோஷம் வரும்? நிச்சயமா வராது. கர்த்தருடைய வார்த்தையில ஒண்ணு மட்டும் வேணா நீங்க வாசிங்க. முதல்ல ஏசாயாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்துல 11-12 மட்டும் வாசிப்போம், அப்புறம் நாம செய்திக்குள்ள கடந்து போகலாம். ஏசாயா அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அடுத்து 12 வாசிங்க. நான்
நானே உங்களுக்கு நானே ஆறுதல் உனக்கு செய்கிறவர். ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து வானங்களை விரித்து பூமியை பூமியை அஸ்திபாரப்படுத்தி அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை உன்னை மறக்கிறதற்கும் உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? நீ யார்? அல்லேலூயா. அப்ப எங்கிருந்து ஆறுதல் வரும்? எங்கிருந்து நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்? நீ கடவுளை மறந்துட்டாக்க உனக்கு நித்திய மகிழ்ச்சி வந்துருமா? நீ கோயிலுக்கே போறதில்லைங்கிறதுனால உனக்கு ஆசீர்வாதங்கள் நிரம்ப வந்துருமா? உனக்கு ஏற்பட்ட திடீர் இழப்புகள்னால, தவிர்க்க முடியாத இழப்புகள்னால நீ கடவுளை நம்புறதே விட்டுட்டால் கூட உனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருமான்னு கேட்கிறார். இந்த பூமியிலே உன்னை உண்டாக்கின அந்த உன்னதமான கடவுளை மறக்கிறதற்கு நீ யாருன்னு கேட்கிறார். அல்லேலூயா. கடவுளை மறந்துடக்கூடாது. என்னதான் உபத்திரவம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பலவித எதிர்ப்புகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நம்ம கடவுளை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்படி இந்த பூமியிலே உங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற ஒருவர் உண்டென்று சொன்னால் அவர்தான் இயேசு. அல்லேலூயா. குறிப்பாக ஒரு வீட்டில் ஒருவர் இப்ப மரித்து விட்டார். அதான் சொல்ல வந்தேன். ஒருத்தர் செத்து போயிட்டார் வீட்டில். அவர்களுக்கு நாம் போய் ஆறுதல் படுத்தும் போது அந்த ஆறுதல் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. எத்தனை பேர் போய் சொன்னாலும் ஆறுதல் படுத்த முடியாது. ஏன்னா அவர் பெரிய இழப்பு, அவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு, ஒரு பெரிய உயிரிழப்பு சேதம் வந்துருச்சு. ஆனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு மரண வீட்டில் போய் என்ன சொல்லணும்னு சொன்னா, மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதுப்பா. என் வீட்டில் கூட மரணம் வந்திருக்கு. என்னுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் மரிச்சிருக்கிறாங்க. இந்த அவங்க வீட்லயும் மரிச்சிருக்கிறாங்க, இவங்க வீட்லயும் மரிச்சிருக்கிறாங்க. மரணங்கிறது எல்லா வீட்டுக்கும் வரும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அப்படி பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். அப்படியா, எல்லா வீட்டுக்கும் மரணம் வருமா, எல்லாருக்குள்ள இந்த இழப்பு வருமா அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த ஆறுதலை தருகிறவர் யார்? அவர்தான் இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்துவை, அந்த உன்னதமான தேவனை, அந்த கடவுளை நாம் நிராகரித்து விட்டால் இந்த ஆறுதல் மனுஷனுக்குள்ள வரவே வராது. அப்ப கொஞ்சம் அந்த ஆறுதலை முதல்ல கொடுத்துறோம் நம்ம. அதுக்கப்புறம் தான் மற்ற ஆறுதலை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்தி நித்திய மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், அந்த ஆனந்த களிப்புள்ள சந்தோஷத்தோடு இந்த பூமியில வாழ்க்கை நடத்தும்படியாகவும் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுபுத்திரனாக, மனுஷனாக அவதரித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம், அதிலே வசனங்கள் 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து அதுக்கு விளக்கம் பார்க்க போகிறோம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் இயேசு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து அவர் ஒரு சபையின் நடுவாக அங்கே தேவாலயத்தில் நின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருக்கு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அவர் திறந்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அந்த சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களையும் திடமாக்கவும், சிறைப்படுத்தப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரத்துல 1 முதல் 7 வரை இந்த வசனங்கள், இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் தேவாலயத்தில் நின்று எடுத்து வாசித்த புத்தகம் என்ன? ஏசாயா புத்தகம். அது எந்த அதிகாரம் வாசிச்சாரு? 61ஆம் அதிகாரத்தை 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசித்தார். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை அதுல இருக்கும். அப்ப நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, குருடர்கள் பார்வையடையும்படியாக, துயரப்பட்டவர்களை மீட்கும்படியாக ஆவியானவர் என்னை அனுப்பினார் என்கிற இடத்தை கண்டு அதை வாசித்தார். அந்த அனுக்கிரக வருஷத்தை
அவர் பிரசித்தப்படுத்தினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வேணா ஏசாயா 61:7 மட்டும் வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். தங்கள் தேசத்துல ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள் என்கிற வார்த்தை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இந்த நித்திய மகிழ்ச்சி எப்பொழுது உண்டாகும்? நம்ம துயரப்பட்ட சமயத்திலே ஆறுதல் படுத்தப்படுகிற பொழுது, நம் வேதனைப்பட்ட காலகட்டங்களில் நம்மை ஆறுதல் படுத்துகிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் கர்த்தர் தருகிற அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருகிறவர் நம்முடைய கர்த்தர். ஒரு துக்க வீட்டுல நீங்க போய் நீங்க ஆறுதல் படுத்தி பாருங்க, அவங்களுக்கு அடங்கவே அடங்காது. அவங்களுக்கு அது குறையவே குறையாது. துக்கம் யாரு அப்படி இருந்துகிட்டே இருக்கும், மூச்சு அடைக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு ஓடுவாங்க. என்னன்னாக்கா அப்படி மூர்ச்சையாய் விழுந்துருவாங்க. அந்த இழப்பை தாங்க முடியாது. எத்தனையோ வீடுகளை நான் பார்த்திருக்கேன் அது போல. அப்ப அவங்களை எப்படி ஆறுதல் படுத்துறது? யார் ஆறுதல் கொடுப்பா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நித்திய மகிழ்ச்சியை தருகிறவர் கர்த்தர், அவர்தான் இயேசு. அவர்தான் நமக்கு ஆறுதல் தருகிறவர், ஆறுதல் படுத்துகிறவரும் அவரே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும், நெருக்கங்களும் இழப்புகள் போன்றவைகள் வரும்போதும் நம்மை ஆறுதல் படுத்துகிறது அவருடைய வார்த்தையே. அல்லேலூயா. வார்த்தை தான் நம்மை ஆறுதல் படுத்தும். அன்றைய வார்த்தையில் இப்படி சொல்லி இருக்குது, அவர் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்லி இருக்குது. அவரே எல்லாவற்றுக்கும் ஆறுதல் செய்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே சகல விதமான ஆறுதலின் தேவன் சொல்லப்பட்டிருக்கு. துயரப்பட்டவர்கள் விடுதலை தருகிறவர் இயேசு, சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆக்குகிறவர் இயேசு. இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறன்னு சொல்லி நம்மை நாமே ஆறுதல் படுத்துவது கர்த்தருடைய வார்த்தையே. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஏசாயா 41 வந்துருங்க. ஏசாயா 41 அதுல வசனங்கள் 10 முதல் 14 வரை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள். ஆமென். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம் தேவனாகிய கர்த்தர் ஆறுதல் தருகிறவராக மாத்திரமல்ல, அவரோடு கூட துணை நிற்கிறவராக தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கிறபடினால இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நமக்குள் காணப்படுகிறது. ஆகையினால இந்த வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொண்டு பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஏசாயா 43:1 நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த விதமான உபத்திரவங்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடுகள், வியாதிகள், துன்பங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய சோதனை காலகட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் ஒருவர் உண்டு, அவர் இயேசு. அதை மாத்திரம் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஏசாயா 43:1 எல்லாத்துக்கும் தெரியும்.
சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை. இப்பொழுதும் யாக்கோபே, யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் ம், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய ம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆ, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், ம். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்னுடையவன் என்று தன் பக்கமாக நம்மை இழுத்துக் கொள்ளுகிறார். நீங்க வேற யார் பிள்ளைகளும் கிடையாது, என் பிள்ளை. நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உனக்கு வருகிற எல்லா பிரச்சனை உபத்திரவங்களை நான் நீக்கி போடுறேன்னு சொல்லிட்டு நமக்கு உத்தரவாதம் தருகிறவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் என்பதற்கு வாக்குத்தத்த வார்த்தை அப்படின்னா ப்ராமிஸ் வேர்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ராமிஸ்னா என்னன்னு சொல்லுவான்? சத்தியம். உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. சத்தியமா நான் உன்னை விடுதலை ஆக்குறேன், நம்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 16ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 16ல 11ஆம் வசனம், கடைசி வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் எங்க இருக்கிறதுன்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதுதான் அந்த நித்திய மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் சமாதானத்தையும் நாம் அடைகிறோம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நமக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம், திடீர் இழப்பு வந்ததுமே நம்ம எடுக்கிற முடிவு என்ன? கோயிலுக்கே போக மாட்டேன், சாமியே இல்லடா. சாமி இருந்துச்சுன்னா அப்படி விட்டுருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நடக்கும், எல்லா வீட்லயும் நடக்கும். எல்லா வீட்லயுமே மரணம் வராத வீடு யார் இருக்கா? கை தூக்குங்க பார்ப்போம். எங்க வீட்டுல மரணமே வரலன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் பொதுவானது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, தன் ஜீவனை விடாதிருக்கிறதற்கு எந்த மனுஷனுக்கும் தன் ஆவியின் மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. நான் ஆவியை விட மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. கடவுள் ஆவியை எடுத்துக்க போறாரு, இன்னைக்கு மரணம் வரப்போகுதுனாக்க வரமாட்டேன், ஒரு வாரம் கழிச்சு வரேன், 2 மீட்டிங் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு எடுக்க நினைக்கிற அன்னைக்கு எடுத்துருவாரு. மனுஷனுக்கு அந்த ஆவியின் மேல அதிகாரம் கொடுக்கப்படலை. அப்படி இருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பூமியில இடம் நிறைஞ்சிருக்கும்? இடமே நிறைஞ்சு இல்லாம போயிருக்கும், இடம் இல்லாம போயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நித்திய மகிழ்ச்சியும் பேரின்பமும் எங்கே இருக்குன்னு சொன்னால் தேவனுடைய சமூகத்துல, கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல. அதனாலதான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறார். இந்த 16ஆம் சங்கீதத்துல மேல வாசிங்கன்னா தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனது கீதம். இது கோல்டன் வார்த்தைகள், கோல்டன் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு தங்க தட்டுல தங்க எழுத்துக்களை எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை இது, சாதாரணம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆறுதலை நமக்கு தருகிற அந்த உன்னதமான தேவன் யார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது ஏனென்றால் 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3 முதல் 10 வரை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, நேரம் இல்லை, அதனால 9, 10 மட்டும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 9, 10. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. யார் மேல் நம்பிக்கையா இருக்கணுமா? மரித்தவர்களை கூட எழுப்புகிற உன்னதமான தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். எல்லாரும் இப்ப பொறுமையா சொல்லுங்க பாப்பா. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். யாரு? கர்த்தரையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு இந்த வார்த்தைய, மரணம் எங்களுக்கு நேரிட்டது, அவ்வளவுதான், கப்பல் உடைஞ்சு நாங்கெல்லாம் விழுந்து செத்துருவோம் தான் நினைச்சாங்க. அவ்வளவுதான், பலவிதமான போராட்டம் வந்துச்சு, உபத்திரவம் வந்துச்சு, சோதனை வந்துச்சு, இயற்கை பேரழிவு வந்துச்சு, பலவித மோசம் வந்துச்சு, நாங்க செத்து போயிடுவோம் நினைச்சோம். ஆனா எங்களை அவர் சாக விடல, எங்களை கர்த்தர் பாதுகாத்தார். பாருங்க, அந்த 9ஆம் வசனத்துல கடைசியில சொல்றாரு, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நிச்சயமா மரணம் வந்துரும்னு. இப்ப நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கா? மரணம் நமக்கு வருமா வராதா? வரும். ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நிச்சயம் வரலையே, வரும். பாடி அந்த ஸ்லாங்ல போனாதான் வருது, வார்த்தை வருது. அதனால கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் எங்களை தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நித்திய மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பமும் எங்க இருக்குன்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு. நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கே வராம நமக்கு விரோதமா இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நம்ம போய், எனக்கு அங்க போனா ஆறுதல் கிடைக்குமா, இங்க போய் கொஞ்ச நேரம் கடைக்கு போனா ஆறுதல் கிடைக்குமா, அந்த கடைக்கு பச்சைப்போடு கடைக்கு போனா ஆறுதல் கிடைக்குமா, நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. எங்க போனாலும் ஆறுதல் கிடைக்காது. ஒருவேளை அவர் மனதை மயக்குகிற சில போதை பொருட்களை உட்கார்ந்தாலும் கூட அந்த 3 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேல தெளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, திருப்பியும் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும். ஆனா சொல்றேன், அது ஒருவேளை உங்களுக்கு இம்மிடியட்டா உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னாக்க ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நித்தியமாக மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகிறோம்னா அது கர்த்தருடைய சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும். மதுபானம் பண்ணுகிறவர்களை எல்லாம் கர்த்தர் எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறாரு, அதுல இன்னொரு அது வரும்போது சொல்றேன். இப்ப சொன்னோம்னா அது வேற விஷயத்துக்கு போயிருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மட்டும் சொல்லல, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள்ல யோவானை தவிர மற்ற எல்லா சீஷர்களும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர்கள். யோவான் ஒருத்தர் மட்டும்தான் இயற்கையா மரணம், அது 100 வயசுக்கு அப்புறம் அவர் மரித்தார். அவர் கூட பத்ம தீவுல நாடு கடத்தப்பட்டார். அந்த பத்ம தீவுல நாடு கடத்தப்பட்டதற்கு பிற்பாடு அங்கே அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். அங்கே கர்த்தராகிய தேவனை அவர் தரிசித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது நாம் விரும்புகிற ஆறுதல், நாம் விரும்புகிற மனமகிழ்ச்சி, நாம் விரும்புகிற சந்தோஷம், நாம் விரும்புகிற சமாதானம் நமக்குள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரம்பத்துல சொன்னது போல, நான் கோயிலுக்கே போக மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், அந்த சாமியே இல்லை, அந்த சாமிக்கு கண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை தற்காலிகமா உங்களுக்கு சில ஆறுதல் கிடைச்சாலும் நிரந்தரமான ஆறுதல், நித்திய ஆறுதல், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது நித்திய மகிழ்ச்சி தருகிறவர் இயேசு. அவர் சமூகத்துலதான் நித்திய பேரின்பம் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அன்றைக்கு சீசர்கள் பட்டது போல இன்றைக்கும் சீசர்கள் படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. நீங்க நியூஸ் பேப்பர்ல நீங்க செய்தியில நீங்க கேட்டிருப்பீங்க, வட இந்திய பகுதியில் நிறைய போராட்டங்கள், ஊழியம் செய்கிறவர்களுக்கு நிறைய போராட்டங்கள், மிஷனரிமார்களுக்கு நிறைய உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள். இதுக்கு மத்தியில தான் இன்னைக்கும் இந்த வார்த்தையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அங்க இங்க ஓடுறீங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க, நித்திய பேரின்பம் உண்டு, உங்க பிரச்சனைகள் தீரும், போராட்டங்கள் மாறும், உபத்திரவங்கள் சோதனைகள் எல்லாம் தீரும்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், உபதேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏசாயா 27:6, ஏசாயா 27:6 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வார்த்தை. யாக்கோபு ஒரு மரத்தை போல வேரூன்றி வேர் பற்றி, இஸ்ரவேல் என்னும் தேசமானது அது பூத்து காய் காய்த்து இந்த உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வந்தே தீரும். அல்லேலூயா. இந்த யாக்கோபு இஸ்ரவேலும் நம்ம தான். ஆவிக்குரிய இஸ்ரவேலாக, ஆவிக்குரிய யாக்கோபாக நாம் இருக்கிறபடினால அதற்காகத்தான் ஏசாயா 43:1 இந்த வருஷத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் ஜனமாகிய இஸ்ரவேலே, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேச அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஏசாயா 27:6 பிரகாரம் யாக்கோபு வேர் பற்றி அது இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். அதை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிற காரியம், தானியேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், தானியேல் எருசலேமிலிருந்து கைது செய்யப்பட்டு, கைதியாக பிடிக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் அடிமையாக பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு இஸ்ரவேலன். அப்படி பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த தானியேல் கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் கூட உடன் வந்தார்கள். அது மட்டும் இல்ல, அவங்க கூட பல நூற்றுக்கணக்கான பேர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் ஞானிகள், உன்னதமான தேவனாகிய கர்த்தரால் ஞானம் பெற்றவர்கள். சாதாரணமான ஆள் கிடையாது, அவங்க மிகச்சிறந்த அறிவாளிகள். அப்படிப்பட்டவர்களை அந்த பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு வருகிறான் பாபிலோன் தேசத்திற்கு. அப்பொழுது அந்த நேபுகாத்நேச்சர் என்கிற அந்த ராஜாவுக்கு, கிட்டத்தட்ட அந்த 127 நாடுகளையும் ஆளுகை செய்கிற அந்த ஒரு ராஜாவுக்கு இரவிலே ஒரு சொப்பனம் வருகிறது, ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு அவன் கண்டதுல இருந்து அவனால நிக்க முடியல, உறக்கம் வரல, கண்ணை மூட முடியல, என்ன நடக்குமோங்கிற பயம். அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை கேட்கும்படியாக அவன் ஜோசியக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்கள் சன்னதக்காரர்களையும் அழைப்பிக்கிறான். நான் கண்ட சொப்பனம், இது என்ன விளக்கம் என்று எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லிட்டு அவன் அழுது புலம்புறான். அப்பொழுதுதான் தானியேலை அழைக்கிறார்கள். இந்த தானியேல் சொப்பனம் வாசிங்க. தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். 31ஆம் வசனம் வாசிங்க. அதான் வாசிங்களா? ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது. அந்த சிலை மிகுந்த பிரகாசமுடையதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த சிலையை இரும்பு களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பு களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போர்க்கடிக்கிற களத்தில் இருந்து புறப்படுகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால், சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. பூமியெல்லாம் நிரப்பிற்று. அல்லேலூயா. அந்த நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனம் என்னன்னா, பெரிய சிலை, அது பிரகாசமா இருந்துச்சு. தலை மட்டும் பொன்னால் செய்யப்பட்டது, தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்துச்சு. அதனுடைய மார்பும் கைகளும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. வயிறும் தொடையும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண். சரி, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வந்த ராஜ்யங்களை குறிக்கிறது, ஆளுகையை குறிக்கிறது. நீங்க அதுக்கு அடுத்து அவருக்கு விளக்க சொல்லும் போது 48க்கு மேல சொல்றாரு, அந்த பொன்னான தலை நீரே. நேபுகாத்நேச்சாரே, அந்த பொன்னால் செய்யப்பட்ட தலை இருந்ததே, அது நீங்க தான். இந்த பாபிலோன் ராஜ்யமானது வரலாற்று அடிப்படையில் நாம் பார்க்க போனால் கிமு 671ஆம் ஆண்டிலிருந்து கிமு 538ஆம் ஆண்டு வரையில இந்த உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அந்த பொன்னான தலை நீரே. நேபுகாத்நேச்சார் அவருடைய மகன் பெல்சாத்சார் என்கிறவர்கள் மூலமாக கிமு 538 வரைக்கும் இந்த உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு மேதிய பெர்சிய ராஜ்யங்களாக அது பிரிந்து போனது. அது மார்பு கைகளுக்கு அடையாளமாய் சைரஸ் என்கிற மன்னர், சைரஸ் டாரியஸ் என்கிற 2 மன்னர்களால மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது. அவர்கள் அங்கே அறைக்குள்ளாக அவங்க மதுபானம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ராஜாக்கள் அப்பொழுது ஒரு கையொறுப்பு வந்து எழுதினது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். அந்த மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதற்கு
நான் உனக்கு நிறைவை காணவில்லை, உன்னிடத்தில் குறைய காணப்பட்டேன், அது மேதிய பெர்சிய ராஜ்யங்களுக்கு விட்டுவிடப்பட போகிறதுன்னு நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக வந்து அந்த எழுதினது பெல்சாத்சார் இருக்கும்போது. அதுக்கப்புறமா இந்த உலகத்தை மேதிய ராஜ்யமும் பெர்சிய ராஜ்யமும் இந்த உலகத்தையே ஆளுகை செய்தது. அதற்கு பிறகு வயிறு தொடை என்கிற வெண்கலம், அந்த வெண்கலத்தினால் செய்யப்பட்ட அந்த ஒரு காட்சி, அது கிரேக்கத்தை குறிக்கிறது. கிரேக்க மன்னன் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர். அந்த மகா அலெக்சாண்டருடைய காலம்தான் அந்த வெண்கலம் என்கிற அந்த காலகட்டம். கிமு 331 இருந்து கிபி 331 இருந்து 160 வரை. அதுக்கு அடுத்து கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அது இரும்புனா ரோமர்களை குறிக்கும், ரோம ராஜ்யத்தை குறிக்கும். அதாவது இதெல்லாம் கிமுல நடக்கு, கிபியில் எது நடக்கல இன்னும். இந்த ரோமர்கள் வரும்போது தான் கிறிஸ்து பிறக்கிறார். ரோமர்கள் ஆட்சி காலத்துல தான் கிறிஸ்து பூமியில பிறந்தார். அப்போ அந்த கிமு 160 இருந்து கிபி 395 வரைக்கும் ரோமர்களுடைய ஆட்சி காலம் உலகத்துல இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு மகா அலெக்சாண்டர் காலத்துல தெரியும், இந்த உலகத்துல எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டாரு. கடைசியா இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து போரஸ் என்ற புருஷோத்தமன் அவரோடு கூட எதிரிட்டு போரிட்டு தாங்க முடியாதபடினால, சரீர பலவீனப்பட்டபடினாலும், தன்னுடைய படைகள் இராணுவம் எல்லாம் பலவீனப்பட்டபடினாலும் தன் படைகளை வாபஸ் பெற்று கிரேக்கத்துக்கு போய் சேர்ந்தா, போய் மரித்தான்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு ரோமர்கள் இந்த உலகத்தை கையில் எடுக்கிறாங்க, உலகத்தை ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாதங்கள் 10 விரல்களும் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிபி 496 இருந்து 1829 வரைக்கும் இந்த ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 10 பேர் யாருன்னா இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து, பெல்ஜியம், ஹாலந்து, போர்ச்சுகல், ரஷ்யா, அதாவது புருஷியான்னு சொல்லக்கூடியது, ஆஸ்திரியா, ஸ்பெயின், கிரீஸ். இந்த கிரீஸ்ங்கிறது கிரேக்கம். 1829 அப்புறம் இன்னும் கிரேக்க அந்த தத்துவங்கள் தான் இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம பிரிட்டிஷ் காலத்துல அடிமைப்பட்டு கிடந்தோம். எப்போ வரைக்கும்? 1947 வரைக்கும். 1947 வரைக்கும் நம்மளும் கூட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துல அடிமைப்பட்டு தான் கிடந்தோம். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தானியேல் புத்தகத்தில் நம்ம இப்பொழுது வாசித்தோம், இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் எல்லாம் இருந்தது, ஆனாலும் கடைசியில கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்தது. அந்த கல் யாரு? அவர்தான் இயேசு. கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வரும், அது வந்து இந்த சிலையின் மீது மோதும். அப்பொழுது பாதங்கள் மேல விழுந்து நொறுங்கி, அந்த சிலை மொத்தமாக இந்த பூமியில விழுந்து நொறுங்கி, காற்று பறக்கடிக்கும் பதரை போல, தூசியை போல இல்லாமல் போகும். எந்த ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. எல்லாம் தூள் தூளா போயிடும். சிலையை மோதின கல்லோ வென்றால் அது ஒரு பெரிய பர்வதமாகி இந்த பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அல்லேலூயா. பூமியெல்லாம் நிரப்பதுக்கு இடம் இருக்கா என்ன? அந்த அந்த கல்லு, ஒரு கல்லு தான், அது பூமியெல்லாம் நிரப்ப போகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் சொல்றாரு, இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ பயப்படாதே, இந்த உலகத்தை நான் பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் வரப்போகுது. எத்தனையோ ராஜ்யங்கள் இந்த பூமியில ஆளுகை செய்து கொண்டாலும், அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும், தேவனுடைய ராஜ்யம் வருகிற பொழுது இவைகளெல்லாம் தூள் தூளாக போகும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்லுகிறேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும், அப்பொழுதுதான் உங்களுக்கு நித்திய சுதந்திரமும் இன்பமும் பேரின்பமும் உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பாக அந்த வார்த்தையினுடைய கடைசியை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 4, 5 அதிலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். அன்றியும் இயேசு கிறிஸ்து அவரோடு கூடி வந்திருக்கும் போது அந்த சீசர்களை நோக்கி,
ஜலத்தினாலே ஞானஸ்தானம் யோவான் கொடுத்தான். ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு காத்திருங்கள் என்று காத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே, ம். இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, நல்ல வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் முதல்ல பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் இந்த யூதேய பட்டணம் முழுவதிலும் சமாரியாவிலும் பின்பு சமாரியா தேசமெங்கிலும் பூமியின் கடைசி இந்த பரியந்தமும் பூமியில நிலம் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நான் உண்மையாகவே மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்த கடவுள் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் தான் மனுஷகுமாரன், நான் தான் உங்கள் பாவங்களை சாபங்கள் நீக்குவதற்காக வந்த ரட்சகன் என்று அவர் சொன்ன பொழுது யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனமே அவரை நிராகரித்தார்கள். நீ யோசேப்பின் குமாரன் அல்லவா, மரியாளுடைய மகன் தானே, நீ தச்சன் அல்லவான்னு சொல்லி அநேக இடங்கள் அவரை வெறுப்பை காட்டுகிறார்கள். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி வந்தவர்கள் முதல்ல 3 பேர் தான், பேதுரு, யாக்கோபு, யோவான். நீங்க பாருங்க, அதுக்கப்புறமா 12 பேராக மாறுகிறார்கள், 12 அப்போஸ்தலர்களாக மாறுகிறார்கள். இயேசு ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், இன்டீரியர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அவர் சுத்தி இருக்கிற 3 பேர் யாருன்னா, எப்போதும் கூடவே இருந்தவங்க யாருன்னா 3 பேர் தான். அதுக்கப்புறம் 12 பேர், எங்க போனாலும் 12 பேர் இருப்பாங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரா, அவங்க பாடுபட போறாரா, அந்த அற்புதம் செய்ய போறாரா, 12 பேர் கூடவே இருப்பாங்க. இந்த 12 பேருக்கு பிற்பாடு அவரை சுற்றி இன்னொரு வட்டம் ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி போகிறார். அப்போது கிட்டத்தட்ட அவரை சுற்றிலுமாய் 127 பேர், கிட்டத்தட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:15 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1. அந்நாட்களிலே சீசர்களில் 120 பேர் இப்ப கூட்டிட்டாங்க. நீங்க நல்லா கவனிங்க. முதல் ஒருத்தரா இருந்தாரு, அப்புறம் 3 பேர் சேர்ந்தாங்க, அப்புறம் 12 பேரா உருவெடுத்துச்சு, அப்புறம் 120 பேரா கூடி சேர்ந்தாங்க. அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து போதும். 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அடுத்த பக்கம் திருப்புங்க அப்படியே. 2:41. அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். முதல்ல எத்தனை பேரு? 120. ஒருத்தர் 3 பேர் ஆனாங்க, 3 பேர் 12 பேர் ஆச்சு, 12 பேர் 120 ஆச்சு, 120 பேர் எத்தனை ஆச்சு? 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அடுத்து நீங்க 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4 வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இப்ப கணக்கு போட்டுக்கங்க. இந்த 3000 ஏற்கனவே பிளஸ் 120, அப்புறம் ஒரு 12, 3, 1, அப்படி திருப்பி இப்ப 5000 ஆயிருச்சு. இப்ப அப்போ கிட்டத்தட்ட 8000க்கு மேல ஆயிருச்சு. நீங்க இன்னும் சுருக்கமா வாசிச்சோம்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் பெருகிற்று. கணக்கு சொல்ல முடியல. சீசருடைய தொகை மிகவும் பெருகிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எது தெரியுங்களா? கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அந்த கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்து அந்த சிலையின் மீது மோதினது. அது அந்த சிலையை தகர்த்து போட்டு அது தூசியாக போகிற வரை அது சாம்பலாக்கி போட்டு, இந்த கல்லோவென்றால் பெரிய பர்வதமாக இந்த பூமி முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பூமியை முழுவதும் நிரப்பி கொண்டிருக்கிற வேளை வந்தது. கிட்டத்தட்ட இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 840 கோடி ஜனங்களுக்கு மேலாக இந்த உலகத்திலே வசிக்கிறார்கள். இதுல 280 கோடி ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். எத்தனை பேர் ஆரம்பிச்சிச்சு? ஒரு கல், கையால் பெருக்கப்படாத ஒரு கல்லு தான் மோதிச்சு. இன்னொரு இடத்துல சொல்லிருக்காங்க கல்லை பத்தி நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த கல்லின் மேல விழுகிறவன்
நொறுங்கி போவான். இந்த கல் யார் மேல விழுமோ அவனும் நொறுங்கி போவான். இந்த கல் சாதாரணமான கல் இல்ல, அந்த கல் கிறிஸ்துவே. எதுக்காக சொல்றேன்னா, யாரெல்லாம் இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி உண்டு. அவர்களுக்கு தான் இந்த பூமியில நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க எங்கெல்லாம் ஆறுதல் கிடைக்கும், அங்க போன ஆறுதல் கிடைக்கும், எங்க போனாலும் அந்த ஆறுதல் கிடைக்காது. இந்த பூமியை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து, இந்த கல்லானது இந்த பூமியில ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பும் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. நீங்க இனிமேல் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அவசியம் இல்லை. நான் ஒத்தாளா நிக்கிறேன், என் வீட்டுல நான் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் வீட்டுல என்னை எல்லாம் எதுக்குறாங்க, என போராடுறேன். கவலைப்படாதீங்க. கர்த்தர் யாக்கோபு வேர் பெற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. நீங்க தனியால் இல்ல, நீங்க தனியால் இல்ல. உங்களை சுற்றி பெரிய கூட்டமே இருக்குது. இன்னைக்கு கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலான ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க தனியாளா இல்ல நீங்க நினைச்சுக்கங்க. நான் சொல்றேன், உங்களை சார்ந்திருக்கிற மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாகத்தான் மகிழ்ச்சி உண்டாக போகுது. நான் சொல்றேன், உங்க நிமித்தமா தான் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு. உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கனாலதான் இந்த குடும்பமே தப்பிச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஆண்டவரை தேடுகிற அந்த சமயத்துலதான் உங்க குடும்பத்துல சமாதானம் வந்துகிட்டு இருக்கு. உங்க நிமித்தமா தான் உங்க குடும்பத்துக்கு சமாதானம். நீங்க ஆண்டவரை தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த உன்னதமான தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய கிருபை எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆகவே நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய சமூகத்துல வந்தால்தான் நித்திய பேரின்பம் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இறுதியாக ஒன்றை வாசித்து நாம் நிறைவு செய்வோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:4 நான் நிறைவு செய்யப்படும். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களுடனே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. அந்த கண்மலை. அல்லேலூயா. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஒரே ஞான பானத்தை நாங்கள் குடிக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட வேண்டும். நாங்கள் இயேசுக்குள்ளாக நித்திய மகிழ்ச்சியும் பேரின்பமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எழுதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் அவர் சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. நான் சொல்றேன், இங்க இருந்து ஒருத்தர் கூட துன்பத்தோட வெளியே போகக்கூடாது. இங்க இருந்து போகும்போது நித்திய மகிழ்ச்சியோட போகணும், அந்த நித்திய பேரின்பத்தோட போகணும். நான் ஆண்டவரை நம்பி வந்தேன், அவர் எனக்கு ஆறுதல் செய்தார், எனக்கு நித்திய மகிழ்ச்சியை தந்தார், நித்திய பேரின்பத்தை கொடுத்தார் என்ற சந்தோஷத்தோடு கடந்து போகணும். அதற்கு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா, அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்தும்படியாக பாடல்களை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். தேவரீர் எங்களோடு கூட அதிசயங்களை அற்புதங்களை காணப்படும்படி அநேக வெளிப்பாடுகளாலும் தரிசனங்களாலும் எங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே அநேக சாட்சிகளை கொண்டு நிரூபித்து கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சங்கீதங்களின் வாயிலாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகத்துவப்படுத்தினே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற ராஜா. விசேஷமாக இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் பலவிதமான போராட்டங்களோடு கூட, எதிர்ப்புகளோடு கூட, பலவிதமான சோதனைகளோடு கூட கடந்து வந்தார்களோ அத்தனை பேருக்குள்ளாகவும் நித்திய மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பமும் உண்டாயிருக்க கடவுது என்று நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிற ராஜா. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, நாம் தனி ஆட்கள் அல்ல, தனியால் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நமக்காக பரிந்து பேச, நமக்காக இந்த பூமியில நன்மையில கொண்டு வந்து சேர்க்க, நமக்கு நம்மை ஆறுதல் படுத்த, நமக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்க நமக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே கண்மிலிருந்து ஓடி வந்த தண்ணீரை குடித்த நாம் எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள். நாம் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அந்த தகப்பனாம் இயேசு நமக்கு உன்னதமான தேவனாக இருந்து நம்மை வழி நடத்தும்படியாக அவர் கரத்தை அர்ப்பணிப்போம், அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நீங்கள் காத்திருங்க.
கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்குரிய உபத்திரவங்களை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. இந்த உலகத்துக்குரிய போராட்டங்களை குறித்து கவலையே படாதீங்க. உங்கள் கவலைகளை, கண்ணீர்களை மாற்றுகிறவர் கர்த்தர். வியாதிகளை, துன்பங்களை, பலவீனங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். அசைக்க நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருக்கிறபடினால இந்த பூமிக்குரிய சகல விதமான நன்மைகளாலும் நிரப்புகிறவரும் கர்த்தர். அந்த உன்னதமான தேவன் தான் உங்களுக்கு அடைக்கலாம். அந்த உன்னதமான தேவன் தான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சகல விதமான ஆறுதலின் தேவன். நீங்கள் எந்த நோக்கத்தோடு இன்னைக்கு வந்திருந்தாலும் சரி, இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு நீங்க கடந்து போகணும்.